நீங்கள் எந்த பரிகாரத்தை செய்கிறீர்களோ இல்லையோ தெரியவில்லை, விட்டு கொடுக்காதவன் கெட்டு போயிருவான், கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான். கணவன் மனைவி என்பது ஒரு தெய்வ பிறப்பு, அதனால் அது உண்டு. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, தம்பி இவ்வளோ விவரமாக பேசுகிறிய, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தர்றேன், அதை சொல்லு, சிவனும் சக்தியும் உனக்கு வருவார்கள், அவரிடம் நீ கேட்டுக்கொள் அப்படின்னு சொன்னார். அது தம்பி என் கூட வந்தாப்புல, வரும்போது 2-3 நாள் கை வலிக்குது அப்படின்னு கேட்டாப்புல. அப்படி வலிக்குதா? நெசமா? கொஞ்ச நேரம் போகும் அப்படி நினச்சி பார்த்துட்டு, இப்போ வலிக்குதா? அப்பயே வலி போச்சு. மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, ஜாதகம் இல்லை, பிரசன்னம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அவர் சொன்னார், என்ன சொன்னார்? ஒரு மந்திரம் உனக்கு சொல்கிறேன், அந்த மந்திரத்தை நீ 42 நாள் நிறைவு செய்து விட்டால் சிவனும் சக்தியும் உன் கனவில் நிச்சயமாக வருவார்கள், அவரிடம் நீ எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள் அப்படின்னார். உடனே சரியா சொல்லுங்கயா, நான் ஏற்கனவே வழிபட்டு கொண்டு இருக்கிறேன், அவர் சொன்ன மந்திரத்தையும் நான் வழிபட ஆரம்பித்தேன், சொன்னேன். 42வது நாள் சிவனும் சக்தியும் கனவில் வந்தார்கள். வரும்போது மலையிலிருந்து ஒருவர் ஓடி வந்து, என் குழந்தையை நான் காற்றுக்கொள்ளுவேன், நீங்கள் எதற்கு வந்தீர்கள் என்று திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். அப்போதான் தெரியுது, நம்ம ஏற்கனவே ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டிருக்கோம். ஈஸ்வரா உன்கட்டு, பார்வதி உன்கட்டு, பரமசுவா உன்கட்டு, உடலில் சக்தியேறு சுவாக சுவாக. பாம்பர மக்கள் சொல்லுகின்ற மந்திரத்திற்கு மகிமை அதிகம். பாம்பர மக்கள் படிக்காதவன் சொல்லுகின்ற சொல்லுக்கு வலிமை அதிகம். படிக்காதவன் சொல்லுகின்ற ஜோதிடத்திற்கு வலிமை அதிகம். படித்தவரை விட பண்புள்ளவனாக உயர்ந்தவனாக இருக்கின்றவர்கள் செயல்பாடுகள் அத்தனையும் மேன்மை மேன்மை உயர்வு. சொல்லி பாருங்கள் அந்த மந்திரத்தை. உடல் சூடேறும், அவர் சொன்ன அடுத்த விஷயம், உடல் சூடேறும், பல கஷ்டங்கள் வரும், ஆனால் உன்னை பாதுகாப்பதற்கு ஒன்று சொல்லித் தருகிறேன். எலுமிச்சம்பழத்தை அறுத்து 2 பக்கமும் செந்திருக்கத்தை தடவி வைத்துக்கொள், அதோடு அந்த சக்தியை அதை எடுத்துக்கிட்டு உன்னை விட்டு போய்விடும் என்று சொன்னார். அதை நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி செய்வதால் உங்களுக்கும் மாற்றல் வரும். என்னிடம் ஜாதகத்தை வந்து கொடுத்தார்கள் 2 நாளைக்கு முன்னாடி. ஒரு அம்மா வந்து இப்படி கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே, உன் மக ஒரு பிள்ளையை லவ் பண்ணதில்லை, அவ்வளோதானே கல்யாணம் பண்ண வந்திருக்கு, அதுக்கு தானே கேட்க வந்தேன். ஆமாம் சார், உங்கள்கிட்ட அதான் சார் கேட்க வந்தோம். அப்படியா, உட்கார். பார்த்தா ஜாதகத்தை பார்த்தா அந்த பிள்ளை என்ன சொல்லுமோ அதையே சொல்ல முடிகிறது என்றால் அதற்கு காரணம் சித்து புருஷர்கள் தான். எனக்கு குருநாதர் இவர். எனக்கு கேபி என்ற அந்த இதை முடிச்ச வைத்து விட்டார். ஓம் உலகநாதனுடைய ஒரு பெரிய கூட்டத்தில் பேசி கொண்டிருந்தேன். அந்த கூட்டத்தில் யார் வந்திருந்தார்? நெல்லை வசந்தன் வந்தார். நான் மேடையில் இதே முழக்கமிட்டு கொண்டிருக்கும் போது நெல்லை வசந்தன் பார்த்து ரசித்து வந்து என்னை தட்டி கொடுத்து விட்டு, சித்தரையா சிறப்பாக பேசினேர் என்றார். ஆனால் இவர் மட்டும் சொன்னார், நல்லா பேசுகிற, விவரம் இல்லையே ராசா, நல்லா பேசுறீ இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னார். தெரியல. அப்போ அவர் சொன்னார், யாருக்கும் சொல்ல முடியாது, யார் கேட்டாலும் முடியாது என்று சொன்ன என் தந்தையார், என் ஞானத்தந்தை என்னை அழைத்து எனக்கு அது விவரங்களை எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றும் என்னோடையே இருக்கிறார். நான் எங்கு போனாலும் நான் எது சொன்னாலும் செய்வார். அவரிடம் பக்கத்தில் அமர்ந்து அங்கேயே அவர் என்னை சாப்பிட விட்டு ரசிப்பார். வரும்போது பாக்கெட்டில் பணத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட தந்தையை நான் பெற்றதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. ஜோதிடம் என்பது ஒரு உயர்ந்த கலை. தமிழகத்தில் உலகளவில் ஜோதிடம் இருக்குன்னு அவர் நம்ம ஐயா யார் சொன்னார்? பஞ்சாங்க கணிதர் சொன்னார். ஏன்னா பஞ்சபூதங்களை உலகம் ஆளுகிறது, பஞ்சாங்கம் என்பது ஜோதிடர்களை ஆளுகிறது. பஞ்சாங்கம் ஜோதிடர்களை ஆள்கிறது. அந்த பஞ்சாங்கத்தை முறைப்படி தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிபவர்களுக்கு வணக்கம்.
பஞ்சாங்கத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டவையானால் நட்சத்திரம் என்றால் நச்சன்னு தெரிஞ்சுக்கிறவங்க. நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிருவீங்க. அன்னை ஏஎல்பி பற்றி சொன்னார். ஏஎல்பின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியாமல், என்ன விருந்து செய்கிறோம்னு தெரியாமல் விருந்து கூட்டு போனால் எதை சாப்பிடணும்னு தெரியாது. நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டுக்கு போனோம் வச்சுக்கோங்க, அப்பச்சி வீட்டில் என்ன பரிமாறுறேன்னு தெரியாது, அத்தனை வச்சுருப்பாங்க, எதை சாப்பிட்றது தெரியாது. அது மாதிரி ஏஎல்பின்ன ஒன்றும் இல்லை, உங்களுடைய பிறப்பு லக்கணம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி வளர்கிறது என்றால் ஒரு பாகை வழிவதற்கு ஒரு டிகிரி வளர்வதற்கு 4 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. 3 டிகிரி வளர்ந்தால் 1 வருஷம். ஆளும் வளரணும், அறிவு வளரணும், அதுதான்டா வளர்த்தி அப்படின்னு சொன்னானே பட்டுக்கோட்டை. அதுபோல நீங்கள் பிறந்த போது இருந்த அந்த உடல் இப்போது இல்லை, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளர்ந்து அது தக்கனான பலனை தருகிறது என்பதுதான் வளரும் ஜோதிடம். ஆளும் வளரும், அறிவும் வளரும். அப்போ 1 டிகிரி நகருது அப்படின்னா 4 மாசம். அப்போ 3 டிகிரி வளர்ந்தா 1 வருஷம். அப்போ 30 டிகிரி வளர்ந்துச்சுன்னா 10 வருஷம். ஐயா, இந்த 10 வருஷம் பிறந்ததிலிருந்து 10 வருஷம், அங்கே 3 டிகிரினா 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் என்பது ஒரு பாதம் வளர்கிறது. அந்த பாதம் வளரும் போது நீங்கள் பிறப்பு லக்கணத்திற்கு இருந்து அடுத்த அம்ச லக்கணம் மாறுகிறது. அந்த மாற்றத்தை சொல்வதுதான் அப்ப எல்லாமே அடக்கி இருக்கிறது. அப்ப நட்சத்திரம் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய மாபெரும் கண்டுபிடிப்பு. நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா சுவாச காற்று. 5 அங்கங்களும் 5 பஞ்சபூதங்களை இயக்கிறது. அதில் காற்று தான் சுவாசிக்கிறது. அந்த காற்று சுவாசத்தை தான் பிறப்பு என்று சொல்கிறோம். பிறப்பு என்று சொல்வதனால்தான் அதை பிறப்பு நட்சத்திரம் என்று சொல்கிறோம், பர்த் ஸ்டார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பிறந்த போது இருந்த நட்சத்திரத்தை சாகு வரை பிடித்து கொண்டே இருக்கிறோம். அதல்ல, தசா புத்தி மாறும்போது நட்சத்திரமும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் மனிதன் இறந்த உடனே சித்தர்களுக்கு மட்டும்தான் நட்சத்திரத்தில் வழிபட வேண்டும், மனிதர்களுக்கெல்லாம் திரியில் தான் வழிபட வேண்டும். அப்ப எந்த நட்சத்திரத்தில் எந்த சித்தர் பிறந்திருக்கிறாரோ அந்த சித்தருடைய கோயில் போய் நாம் வழிபட வேண்டும். இது நம்முடைய சிறப்பு. அப்போ நட்சத்திரத்துக்கு என்ன வழிவுன்னா, கோடான கோடி மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் கிரகத்துக்கு சக்தியை கொடுத்து, அந்த கிரகம் நம் பூமியில் சுற்றி கொண்டிருக்கிற துணைக்கோளாய சந்திரனுக்கு கொடுத்து நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குது இல்லையா, அதுதான் திசா புத்தி. அப்ப அந்த நட்சத்திரம் இப்ப எப்படி நட்சத்திரத்துக்கு பலன் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு அது வேலைக்காரா செய்ய போகிறது. ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு இதுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. இப்ப மேசத்தில் சூரியன் வச்சுக்கிறோமே, அந்த சூரியன் அங்க பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த சுக்கிரன் என்கிற கிரகம் எங்க போய் உட்கார்ந்துருக்கோ அதுக்கு வேலை செய்ய போகிறது. இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இந்த குரு இந்த சூரியனுக்கு வேலை செய்ய போகிறது. ஒரு கனெக்டிவிட்டி எடுக்கிறோம். இதுதான் சார ஜோதிடம். அப்ப ஜோசியம் எப்படி இருக்கு? 3 வகையில் இருக்கு. எப்படி இருக்கு? நாடி ஜோதிடம், கிரகங்கள் கிரக சேர்க்கை வைத்து சொல்வது. ஐயா சொன்னாங்களே, சந்திரனோட ராகு சேர்ந்தா தாய் எப்படி இருப்பா தெரியுமா? எது கொடுத்தாலும் வாங்கிட்டு இவன் கெட்டவன் ஒண்ணுமே கொடுக்கலன்னு புலம்பிட்டே இருப்பா. சந்திரன் ராகு சேர்ந்தா தாய் என்ன செஞ்சாலும் சரி அவ என்ன செய்வா, இவன் என்ன செஞ்சு கிழிச்சிட்டா அப்படின்னு சொன்னா ராகுவும் சந்திரன் சேர்க்கை. அதே சந்திரனோட கேது சேர்ந்துட்டா தாய் போனோன்னு என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், என் கஷ்டத்துலேயும் கொண்டு எனக்கு கொடுக்குறானே, போதும்டா ராசா போ, நீ உன் பிள்ளை குட்டியை பாருப்பா அப்படின்னு சொன்னான்னா கேதுவோட சந்திரன் இருக்குன்னு அர்த்தம். இந்த சந்திரனோட சூரியன் சேர்ந்திருந்தா அடுத்தவனை வேலை சொல்லுவா தாய்.
அடுத்தவனை ஆளுவா தாய். சந்திரனோட செவ்வாய் சேர்ந்திருந்தா அவ அதிகாரம் செலுத்துவா தாயி. சந்திரனோட புதன் சேர்ந்திருந்தா புத்திசாலித்தனமாக இருப்பாள் தாயி. 4 பேருக்கு அறிவுரை சொல்வாள் தாயி. சந்திரனோட குரு சேர்ந்திருந்தா 4 பேருக்கு வழிகாட்டியாக இருப்பாள். சந்திரனோட சுக்கிரன் இருந்தா 4 பேருக்கு நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவாள் தாயி. சந்திரனோட சனி இருந்தா இருக்கிறத மறைச்சு வச்சுக்கிட்டு செய்வா தாயி. சந்திரனோட எந்த கிரகம் சேர்கிறதோ, எந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேர்கிறதோ அதுவாகவே மாறிவிடுகிறது. இது நாடி. அடுத்து லக்னத்தை வச்சு பலன் சொல்றோம் இல்லையா, அது பாரம்பரியம். முதல் லக்னம் என்பது உயிர் புள்ளி. அந்த உயிர் புள்ளி எந்த லக்னத்தில் விழுந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு பலனை எடுங்கள். இதான் நட்சத்திர பலன். அந்த நட்சத்திரத்தின் கிரகத்தை விட அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் எடுங்க. ஏதாவது ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கயா. பூச நட்சத்திரத்தில் லக்னம் விழுந்து விட்டால், பூச நட்சத்திரத்தில் விழுந்துருது, அது காமதேனு, எப்பயுமே பால் சுரக்கக்கூடியது, அடுத்தவளை பராமரிக்கக்கூடியது. அது அரச மரம். அரச மரம் என்ன? அரச மரத்தின் மகிமை என்ன? அரச மரம் ஆக்சிஜன் காற்றை அதிகமாக இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருப்பது, கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துவது, ஆண்மையை வளப்படுத்துவது பூசத்துக்கு உண்டு. அந்த பூச நட்சத்திரத்தில் ஒரு பூச நட்சத்திரம் இருக்குன்னா அந்த அந்த என்ன கர்மப்பதிவு இருக்கு அப்படின்னா ராகுவினுடைய கர்மப்பதிவு அந்த பூச நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால தான் பூசத்தை ராகு பகவானாக நம்ம சொல்றோம். அப்போ இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் ஜோதிடம் சொல்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் ஜோதிடத்துக்கு கண்டுபிடிச்சு புதிய சிஸ்டத்தை உருவாக்குகிறார்கள். தமிழகத்தில் கேபி கண்டுபிடிச்சார் இல்லையா, எத்தனை ஜோதிடர்கள் வந்தவர்கள் பூரா பாஸ்கரா கண்டுபிடிச்சாரு, எங்க அண்ணன் எங்க தம்பி ஏஎல்பி கண்டுபிடிச்சாங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மதுரை. இந்த மண்ணு மீனாட்சி ஆள்ற மண்ணு, இங்க ரெங்கநாச்சியால் ஆளுகின்ற மண்ணு. இந்த சக்தி பூமிக்கும் சித்தர்கள் வாழுகின்ற பூமிக்குத்தான் உண்டு. ஜோதிடர்களாக இருக்கிறேன். ஏன் இந்த இடத்துல என்னை வர சொன்னார்னு கேட்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, தனக்கு போதிக்கப்பட்ட மந்திரத்தை, தான் இறைவனோடு சேர்ந்து ஐக்கியமாகின்ற மந்திரத்தை உலகெங்கும் சொல்லி என் மண்ணிலே திருக்கோஸ்டூரில் இருந்தாரே அந்த பெருமகனார் அயர்ந்து இந்த இடத்திலே அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் ஜீவசமாதியாக. ராமானுஜர். அந்த ராமானுஜர் உலகம் நல்லா இருக்க வேண்டும், உலகம் நல்லா இருக்க வேண்டும், ஜோதிட உலகம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே மனிதர் சக்தி சாமிஜி அவர்கள். ஜோதிடம் வளர வேண்டும், ஜோதிடர்கள் அனைவருமே செழிப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அவர்களுக்கு சந்ததிக்கு என்ன வேண்டுமோ நான் கொடுக்க இருக்கிறேன் என்று சொன்ன கொடை வள்ளல் இவர். அப்ப ஜோதிடத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். லக்னம் உயிர் என்றால் சந்திரன் மனம். மனம் எப்படி இருக்கிறதோ அந்த மனம் போலதான் வாழ்க்கை. எல்லாரும் பேசுனாங்க, நானும் பேசணும் இல்லையா, ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லை, ஆன்மீகம். அது எப்போ அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்திலே மூலராசி இருக்கு இல்லையா, மூல நட்சத்திரம், அதுதான் மூலாதாரம். அதிலிருந்து சுவாதிஷ்டானம், சுவாதி நட்சத்திரம். அடுத்து மக நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அநாதகம். அடுத்து விசுத்தி, திருவாதிரை இருக்கா, ஆயில்யம், ஆக்னி, இந்த தூரியம், இந்த சக்தி என்பதுதான் ராகுவாய சதயம். இந்த 6 சக்கரங்கள் இல்லையா, 6 சக்கரங்களும் நட்சத்திரத்துக்கு ராகு கேதுகளுக்குத்தான் கொடுத்திருக்கிறார்கள் தவிர மற்ற யாருக்கும் கொடுக்கவில்லை சித்தவர் மக்கள். மூலாதாரம் என்று சொல்லுகிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா சரஸ்வதியினுடைய பிரம்மாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அதனால தான் அது ஐயும், அதுதான் பஞ்சாசர மந்திரம். ந மண்ணுன்னா ந,
நீருன்னா ந சீனா நெருப்பு, யானா வாய்வு, வானா வாய்வு, யானா பிரபஞ்சம். அப்போ முதல் சரஸ்வதி வந்து விட்டால், பிரம்மன் வந்து விட்டார், இரண்டாவது மகாவிஷ்ணு லட்சுமி வந்து விட்டார் சுவாதிஷ்டானத்துக்கு. அப்போ மணிப்பூரகத்துக்கு யார் வர்றா? ருத்ரனும் பார்வதி வந்து விட்டார்கள். அநாதகம், இந்த அநாதகத்துக்கு யார் வர்றா? சிவன். இவருக்கு சிவன் வந்துட்டாங்க, ருத்ரன் தான் இந்த அநாதகத்துக்கு அதிபதி. அடுத்து ருத்ரனுக்கு மேலே இருக்கிறவ யார் அப்படின்னா, ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னா கடைசியில் மனோன்மணி தாய் தான் நமக்கு அனைத்தையும் ஆற்றலை வழங்கக்கூடியவர். அப்போ பஞ்சாட்சரம் என்பது ஒன்றுமில்லை, நமக்குள் இருக்கிற சக்கரத்தை இயக்குகிறோம், பஞ்சபூதத்தை இயக்குகிறோம். ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் சிரியும். ந ம அப்படின்னு என்ன அர்த்தம்? நா மண்ணு, ம நீர். இது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா நீரு மண்ணு சேர்ந்தா உற்பத்தி ஆகும். இப்போ பாருங்க, அடுத்து நீருக்கு வந்து மாவும் நெருப்பும் சேர்ந்தா மசின்னா, தண்ணியை தூக்கி நெருப்பில் விட்டோம்னா அழிஞ்சு போகும், மசிஞ்சு போகும். இப்படி சித்தர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதைத்தான் சாமிஜி அவர்கள் அந்த அஷ்டகர்மாவை சொல்லி விளக்கினார்கள். அதனால இப்படி ஒரு ஜோதிடம் உண்டு, ஆன்மீகம் உண்டு. அடுத்து நட்சத்திர ஜோதிடங்கள் ஒன்று இருக்கிறது. கேபி சிஸ்டம் என்று ஒன்று இருக்குது. கேபி சிஸ்டம் என்பது அருமையான முறை. அந்த முறை அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கேபி என்பது வேறு ஒன்றும் இல்லை, தசாபுத்தி கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி 12 பாவத்துக்கும் தசாபுத்தியை கண்டுபிடிச்சது கேஎஸ்கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர்களுக்கு ஒரு பாராட்டு. ஏன் அப்படின்னா, அந்த நுண்மையான ஒரு குறிக்கோள் எடுக்கணுங்கிறதுக்காக அதை கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து சொன்னாங்க. நீங்கள் ஜோதிடர்கள் சிறந்து வர வேண்டுமானால், ஒரு மனிதனை பார்த்தாலும் சரி, ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அதை நீங்கள் நட்சத்திரமாகவும் கிரகமாகவும் நினைக்கணும். இவரை பார்த்தோன்னே இவர் இந்த நட்சத்திரம், இந்த கிரகம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்க்குறோம், சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறோம். சரஸ்வதி நாக்கிலிருந்து தோன்றினவளாம், பிரம்மாவினுடைய நாக்கிலிருந்து தோன்றினாலாம். ஆனால் அவன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறான். நாக்கிலிருந்து தோன்றினதுனால தான் அவன் நாமகளாக இருக்கிறாள். சரஸ்வதிக்கு போய் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய தலைவிரிச்சை என்ன கொடுத்துருக்காங்க? அஸ்வினி மரச்சத்துக்கு எட்டி மரம் கொடுத்துருக்காங்க. எட்டின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா சக்தியும் எட்டி வராது. எந்த சக்தி நம்மகிட்ட என்ன வராது? கெட்ட சக்தியும் நல்ல சக்தியை கூட எட்டி குச்சியை நட்டோம்னா ஓடி போயிடும். எட்டி குச்சியை நட்டா ஓடி போயும். அப்போ எட்டி மரத்தை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. மருத்துவ குணம் எட்டியில் அத்தனை இருக்குது. அதுக்கடுத்து அதுக்கு என்ன பறவையை கொண்டு வந்து வைக்கிறாங்க சொல்ல முடியுமா? ராஜகாளி. அதாவது கழுகு இருக்கு இல்லையா? இந்த கழுகு ராஜாளி அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அது வள்ளுவர் வகையை சார்ந்தது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்கே இருந்தாலும் சரி கூர்மையாக பார்த்து அதை கப்பன்னு எடுத்துரும், சனப்பொழுதில் வந்துடும். அதுக்குனால தான் சரஸ்வதி எப்படின்னா கூர்மையானவள், அறிவானவள். எட்டி நம்மளை உள்ள ஒரு ரவுண்டு போட்டுக்கிறதுனால தான் எட்டி மரத்தை வச்சாங்க. அதனால் எட்டி குச்சியே வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து ஆண் குதிரை. ஆண் குதிரை என்ன செய்யும் தெரியுமா? குதிரைக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? வாந்தி எடுக்க தெரியாது. எவ்வளோ கொடுத்தாலும் அது என்ன செஞ்சிடும்? ஜீரணிச்சிரும். குதிரை என்ன செய்யும் தெரியுமா? வேகமாக இருக்கும், ஒரு இலக்கு நோக்கோடு போகும், கண்ட இடத்துல ஓடாது, அது தன் இலக்கை நோக்கி ஓடும். அதனால தான் அப்போ இந்த குதிரையை பார்க்கும்போது அஸ்வினி வர வேண்டும். எட்டி மரத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும்? அஸ்வினி வர வேண்டும். பரணி மரத்தை பார்க்கிற நெல்லி மரத்தை பார்க்கும்போது பரணியாக நினைக்க வேண்டும். அப்படி பரணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரணி அப்படின்னா அடுப்புன்னு அர்த்தம். அடுப்பு. அது காகத்தை கொடுத்துட்டான். ஏன் காகத்தை கொடுத்தான் தெரியுமா? காகத்துக்கு என்ன குணம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிடும். வாங்க வாங்கன்னு கூப்பிடுது, கான்னு கூப்பிடுது. கடைசியில் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுது. இறந்தாலும் எல்லாத்தையும் கூப்பிடும். காக்குக்கு கற்பு உண்டு, ஒரு ஜோடியோட தான் இருக்கும். அடுத்து காக்கா என்ன செய்யும்? அடுத்த முட்டையை வச்சு வளர்த்து ஆளாக்கி வெளியே விடும். ஒரு ஸ்டெப் மதராக இருக்கும்.
அடுத்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? பரணிக்கு உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணி ஆள்றார்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் என் குழந்தைகள், என் மக்கள் என்று சொல்லுகின்ற ஆற்றல் யார்கிட்ட இருக்கு? பரணிகிட்ட இருக்கு. அப்ப ஜோதிடத்தை படிக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னா, நம் வாழ்க்கையோடு இணைத்து 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 படிக்க வேண்டும். அது வரணும். நல்ல ஜோதிடத்தை படியுங்கள். ஜோதிடம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, வந்தவர்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்பவன் ஜோதிடன். இந்த சம்பவத்திலிருந்து உங்களை தற்காப்பு காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்பவர்கள் ஜோதிடம். சாமிக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். என்னன்னா, ஒரு 18 அடி உயரத்தில் 2 ஆண்களை பார்த்தேன், மனிதர்களை பார்த்தேன் கனவிலே. அப்போது ஒரு ஓடி வந்து, மாமா எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லு என்று கேட்டான். அப்போது ஒரு பரிகாரம் நான் சொன்னேன். நான் சொல்லதை கேட்டேன். என்ன சொன்னா, ஒரு மனிதன் வாழ்வின் கடைசி எல்கைக்கு போய்விட்டால் அவனை காப்பாற்றுறதுக்கு பரிகாரம் உண்டா என்று கேட்டார்கள். உண்டு என்று சொல்லப்பட்டது. அது என்ன என்றால், ஒரு ஆண் நாய்க்கும் பெண் நாய்க்கும் திருமணம் செய்து வைத்தீர்களேயானால், மாலை மாற்றி வைத்து அதற்கு உணவு அளித்தீர்களேயானால், உங்கள் அந்த கடைசியில் இருப்பவர்கள் அந்த ருத்ரன், அதாவது மூல நட்சத்திரமோ திருவாதிரை நட்சத்திரமோ இயக்கம் ஏற்பட்டு, அந்த 2 இயக்கம் ஏற்பட்டு அவர்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்ற செய்தி கிடைத்தது. சாமிகிட்ட சொன்னேன், இதுதான் பரிகாரம். பரிகாரம் என்பது என்ன அப்படின்னா, பசிக்கு பரிகாரம் உணவு, நம் மேனிக்கு பரிகாரம் ஆடை. அப்ப ஜோதிடம் கற்றுக்கொண்டமையானால் நாம் ஒரு தெய்வைக்கியனாக வளர முடியும். அதனால தெய்வம் நம்முள் குடியிருக்க வேண்டுமானால் ஜோதிடராக ஆகணும். எப்படி ஜோதிடராக இருக்க வேண்டுமானால், நீதி தவறாத சகாதேவனை போல இருக்க வேண்டும். எங்க அப்பன் போல இருக்கணும். அண்ட விட மாட்டார். சி நாகராஜ யாரையும் இப்பெல்லாம் வந்திருக்காங்க, அந்த குரூப்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களை கேட்டு பாருங்க. பக்கத்தில் நெருங்க விட மாட்டார். ஒரு செய்தியை சொல்ல மாட்டார் அவர் அந்த செய்தியை. ஆனால் என்னை பார்த்த உடனே கக்கிடுவார். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு பிறவியில் என்னுடைய குலதெய்வம் நாகம்மா, அவர் பேரு நாகராஜன். அதனால அவருக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிறது. அவருக்கு பிள்ளையாக, ஜோதிட பிள்ளையாக இந்த உலகத்தில் வலம் வருவதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல், ஒரு பெரிய மதுரையில் மாநாடு நடக்கும்போது அவர் தலைமையில் நடந்துகிட்ருக்கு. அந்த மாநாட்டில் நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறேன். ஆனால் ஆசீர்வாதம் முடிஞ்சோடனே காலில் விழுந்து, அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னாரு. அங்கே இருந்தவங்கெல்லாம் சுற்றி வளைச்சி அவரை கேட்குறாங்க, அவர் உங்கள் மாணவர் காலில் விழுகலாம், நீங்கள் ஏன் அவர் காலில் விழுந்தார்? அவர் சித்தங்கிறத நான் உணர்ந்துட்டேன், அவன் சித்தன் என்பதை நான் உணர்ந்து விட்டேன், அதனால் அவன்கிட்ட ஆசி வாங்கிட்டேன் என்று சொன்னார். அப்போது கூட எனக்கு புரியவில்லை. வரும்போது குமாரை பார்த்து, இவன் கையை போய்க்கிருப்பான் சொன்ன உடனே கை வலி போயிடுச்சுன்றான். 3 நாளாக எனக்கு கை வலிச்சிட்ருக்குன்றான். ஆனால் அதுக்கு பிறகு என்ன காரணம் என்று சொன்னேன் அவன்கிட்ட. உணவில் நீ சாம்பார் அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், சாம்பாரிலே பருப்பு சாம்பாரை குறைத்து கொள்ள வேண்டும், பாசிப்பரிசி கூட்டு சாப்பிடுங்கள், உங்களுக்கு ஆயிலையும் கண்விருத்தியும் அழகாக கொடுக்கும். பாசிப்பயிர் என்பது யார்? புதன் உங்களுக்கு ஒளியை கொடுப்பார், வழியை கொடுப்பார், வாழ்க்கையை காட்டுவார். நல்வழி காட்ட வேண்டும். நல்ல ஜோதிடத்தை படிக்க வேண்டுமானால் ரங்கநாச்சியாரை நாடுங்கள். ரங்கநாச்சியார் தருவாள், நல்ல ஜோதிடத்தை தருவாள், நல்ல வாழ்வினை தருவாள். பெங்களூரிலிருந்து ஓடி வந்த ஒரு ஜீவன் இங்கு சங்கமித்திருக்கிறது என்றால் அது ரங்கநாச்சியாரினுடைய அருளால் தான். மதுரையிலிருந்து வந்து மீனாட்சி தாய் இங்கு அழந்திருக்கிறாள் என்றால் அது ரங்கநாச்சியாரினுடைய அருள்தான். ரங்கநாச்சி நீ அரங்கநாச்சி. ஆகையால் இந்த தமிழகத்தில் ஜோதிடத்துக்கு நீதான் எமது அரசி என்று கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றியையும் பாராட்டி வணக்கத்தையும் சொல்லி, நீங்கள் பாவா வாழ்க பாவா வளர்க பாவா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த முறை முழக்க வருகிறேன்.